நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட 100 நாட்கள் நிறைவடைந்திருக்கு. இந்த ஆட்சி அமைந்ததுல இருந்தே மக்கள் மத்தியில இருந்து ஒரு பெரிய வரவேற்பு, கவனம் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நாங்க நிறைய திட்டங்களை மக்களுக்காக பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத எல்லா மேடைகள்லையும் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல எதிர்கட்சியினர் நிறைய விமர்சனங்களையும் முன்வைத்துட்டு இருக்கிறாங்க. இதையொட்டி தான் நம்மளுடைய டிஸ்கஷன் இன்னைக்கு இருக்க போகுது. சோ முதலாவதாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய நிர்வாகி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இன்னைக்கு நமக்கு அது தொடர்பா அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போறாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. சொல்லுங்க மேம், எப்படி இருக்கு தாவேகா ஆட்சி? நீங்க ஆரம்பிக்கும் போதே இந்த 100 நாள் ஆட்சியை பற்றி வரவேற்பும் கவனமும் மக்கள் மத்தியில் இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. அதையே நான் முரண்படுறேன். ஏன்னா வரவேற்புங்கிறது இல்ல, மக்கள் மத்தியில கவனம் பெற்றிருக்காங்க. எப்படின்னா இங்க நடக்கக்கூடிய வன்முறைகள், கொலைகள், வன்புணர்வுகள், அதை தவிர ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை இலங்கை அரசு சிறைப்பிடித்திருக்கிறது. தாவேகாவின் தலைவராக இருந்தபோது இப்போது முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னால் என்ன சொன்னாரு? தேனே மானே பொன்மானே அப்படின்னு கடிதம் எழுதிட்டு வீட்டுக்கு போய் தூங்குறதா உங்க வேலையா அப்படின்னு கேட்டாரு. அந்த தேனே மானே பொன்மானேன்னு கடிதம் எழுதுவதற்கு கூட இப்ப தாமதம் செய்கிறார் முதல்வர் அவர்கள். அந்த குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். அப்போ அந்த மீனவர்கள் அவர்கள் மத்தியில் நம்பிக்கை கொடுத்து, நான் வந்தால் உங்களை எல்லாம் சூப்பர்மேன் மாதிரி, ஸ்பைடர்மேன் மாதிரி பறந்து இலங்கை அரசோட போராடி உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருவேன் அப்படின்னு சொன்ன அந்த வாய் எங்க போச்சு? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதை தவிர தினம் எந்த கல்லூரியில எந்த மாணவர் கொலை செய்யப்படுவார் அப்படிங்கிறது தெரியலையே அப்படின்னு பெற்றோர்கள் வயிற்றுல பிள்ளை பூச்சியை கட்டிக்கிட்டு, வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு கல்லூரிக்கும் பள்ளிக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. மிக சமீபத்துல கோயம்புத்தூர் மாணவர் எதற்காக கொல்லப்பட்டார், அதற்கு என்ன பதிலை சட்டமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வைக்கிறார். கல்லூரி மாணவர் கொலை செய்யப்படுவதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டுமா, அல்லது காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன்னு சொல்ல மாட்டார், வைத்திருந்த தமிழ்நாட்டின் முதல்வர் பதில் சொல்ல வேண்டுமா? திங்கட்கிழமை தினமும் அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்க. இது கவன ஈர்ப்பு தீர்மானமா அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கான விளக்கத்தை முதல்வர் திங்கட்கிழமை கூட அதை பத்தி சொல்லலாம். உங்களுக்கு இருக்கிற புரிதல் கூட அவருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு இருக்கான்னு தெரியலையே. ஏன்னா அவர் சொல்லும் போதே எப்படி ஆரம்பிச்சார்? முன்விரோதம் காரணமாக அந்த மாணவரை 20 பேர் கொலை செய்தார்கள். முன்விரோதம்னு இவருக்கே விசாரணை எல்லாம் செய்து சொல்லிட்டாங்களா காவல்துறை? அப்போ போதை மருந்து பழக்கத்தால் அதை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பட்டியலை சொல்லுப்பான்னு இந்த மாணவன்டேந்து பெயர்களை கேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் அவர் கொலை செய்யப்படுகிறார். ஏனென்றால் இந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அந்த மாணவர்களுக்கு தெரிய வருது. அப்போ முன்விரோதம்ங்கிறது இதுதானே. அப்போ போதை மருந்து தானே முதலிடம் வருகிறது. அப்போ நீங்க நோ ட்ரக் இல்லாத, போதை மருந்து இல்லாத தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்லோகனை சொல்லுங்க. 3 months தானே ஆச்சு. இப்போ போதை பொருள் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா அப்போ லாஸ்ட் 5 years திமுக தானே ஆட்சியில இருந்திருக்காங்க. அதனுடைய நீட்சியா தானே இந்த 3 months கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த 3 monthsல அவங்களுடைய ஸ்டெப்ஸை எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அது உடனே நீங்க எப்படி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? 3 months நீங்க ஆரம்பிச்சப்போ முதல் 1 நாள் தானே ஆச்சு, நீங்க 2 வாரம் ஆச்சு, நீங்க 1 மாசம் ஆச்சு, நீங்க 2 மாசம் தானே ஆச்சு, நீங்க 3 மாசம் தானே ஆயிருக்குன்றீங்க. இப்போ 100 நாள் தானே ஆயிருக்கு அப்படிங்கிறீங்க. அப்ப எப்பதான் நாங்க ஃபுல் ஃபிளெஜ்டா வந்துட்டோம் தமிழ்நாட்டை ஆழ்வதற்குன்னு எப்பதான் சொல்ல போறீங்க? அதை தவிர பரப்புரையில் என்ன சொன்னார் உங்களுடைய தலைவர்? அதுதான் எங்களோட ஒரே கேள்வி. நான் வந்தால் சொடக்கு போடுற நேரத்துல சொன்னாரா இல்லையா? சொடக்கு போடுற நேரத்துல செய்வேன்னாரு. அது சொன்னாரா இல்லையா? அதை சொல்லுங்க. எடுத்து ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க எல்லாத்தையும். அவர் சொன்ன வார்த்தையிலிருந்தே அவர் மாறி இருக்கிறார்ங்கிறது உண்மை. எனக்கு பதட்டமாக இருக்கிறது. என்னுடைய குழந்தைகள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய தங்கைமார்களுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு பதட்டம் இருக்கு. அந்த மாணவர் இறந்ததற்காக நீங்கள் சட்டமன்றத்தில் எழுந்து நின்று ஒரு வருத்தம் தெரிவிக்கலாமா இல்லையா? அதுக்கு ஒன்றும் காவல்துறை விசாரணை தேவையில்லை இல்ல. அந்த மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கிறப்ப அதற்கு ஒரு பதட்டம் வரணுமா இல்லையா? அதைத்தானே நான் கேட்கிறேன். ஒரு மனிதாபிமானம், ஒரு கருணை, ஒரு பதட்டம் எதுவுமே இல்லாமல் பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படியே உட்கார்ந்து கண் சிமிட்டாமல் பார்த்துட்டு இருப்பேங்கிறதுக்கு நாங்கள் இப்படி பிடித்து வைத்த பிள்ளையாராக ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கவில்லை. எங்களுடைய உணர்வுகளை பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வருத்தங்கள், கவலைகள், வலிகள், கண்ணீர்கள் எல்லாவற்றுக்கும் அவர் தீர்வை சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் சொல்லுவேன்னு சொன்னார். சக்திமான் மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னார்.
இப்ப சக்தியே இல்லாத ஒருவராக உட்கார்ந்து ஆனா இந்த இருக்கிறார். ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழலற்ற ஆட்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகளை வந்து கொடுத்திருக்கிறாங்க. எந்த முதலமைச்சரும் சொல்லாத மாதிரி நாங்க வந்து ஊழல் யாராவது பணம் கேட்டாங்க அப்படின்னா நான் முதலமைச்சர் பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி வேற எந்த முதலமைச்சர் எந்த ஆட்சியில சொன்னாங்க அப்படின்ற கேள்வி மக்களே எழுப்புறாங்க. அடேங்கப்பா, இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு, சுகர் கோட்டட் வார்த்தைகளை கேட்டு, தேன்ல முக்கிய எடுத்த வார்த்தைகளை கேட்டுதான் உங்களை போன்ற தலைமுறை. டாஸ்மாக் எல்லாம் வந்து அந்தந்த நேரத்துக்குள்ள வந்து பூட்டிடுறாங்க, இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே. டாஸ்மாக பூட்டிடுறாங்க. நான் முதல் கேள்விக்கு முதல்ல முடிச்சிடுறேன். ஏன்னா ஊழல் இல்லாத ஆட்சின்னு ஒண்ணு சொல்றீங்க. அந்த 1 ஏக்கர் அண்ட் சொச்சம் பழனி நிலம், 100 கோடி நிலம், 100 கோடி மதிப்புள்ள நிலம், அத கைமாற்று செய்யும் போது எப்படிப்பா இப்படி சட்டுன்னு நகர்ந்து போயிடுறீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 100 கோடி நிலத்தை ஒருத்தர் அபகரிப்பு செய்திருக்கிறார். யார் வாங்கினார்னு இன்னும் நீங்க பிக்சர்ல கொண்டே வரல. யாருக்கு வித்தீங்கன்ற பிக்சர்ல கொண்டே வரல. அதை டீல் பண்ணின அந்த அரசு அந்த அலுவலகத்தை சார்ந்த ஒரு அதிகாரியை கைது செய்கிறீங்க, அவரை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறீங்க, அந்த வழக்கறிஞர் இறந்தே போயிடுறாரு. இப்படி எல்லாவற்றையும் பூடகமாக செய்துட்டு நகர்ந்து போறீங்க. அடுத்த நிமிஷம் விசாரணை நடந்துட்டு தானே இருக்கு. பதட்டமே வரமாட்டேங்குதா உங்களுக்கு? அது எது மாதிரி இருக்கு தெரியுமா? தாவேகாவின் தலைவராக கரூருக்கு வந்தபோது அந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் அநியாயமாக செத்து போனாங்க. அதுக்கு கூட அவர் வருத்தம் தெரிவிக்காம பறந்து ஓடி பனையூருக்கு போயிட்டார். ஆனால் அந்த பெற்றோர்கள் சொல்றாங்க, அவர்களுடைய குழந்தை, அவர்களுடைய மகள் இறந்து போனா கூட பரவாயில்ல, எங்களுக்கு விஜய் ஆட்சிக்கு வந்தா போதும், முதல்வரா உட்கார்ந்தா போதும், பதட்டமே இல்லாமல் சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி மனநிலை தான் உங்களுக்கும் இருக்கிறது. கொஞ்சம் கூட அந்த மனசு துடிக்கலையா, வருத்தப்படலையா, கவலைப்படலையா? நீங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களை வந்து சந்தேகிக்கிறது வந்து அது எந்த அடிப்படையில நீங்க சந்தேகிக்கிறீங்க இருக்குது இல்லையா? அது அவங்களுடைய உணர்வு, அவங்களுடைய எங்களுக்கு கவலை இருக்கு அப்படின்றத பதிவு பண்றாங்க. அதே சமயத்துல அவர் என்ன செய்வார் அப்படின்றத யாரும் போய் சொல்லி கொடுத்து சொல்லல, மக்கள் தானா சொல்றாங்க. அப்போ நீங்க அதை எப்படி புரிந்துக்கிறீங்க? அதுதான் இந்த ஷிஃப்ட், பேரடைம் ஷிஃப்ட் தான் எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா மனிதாபிமானத்தை இழந்து நிற்பதுதான் இப்ப உள்ள மனநிலை. அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அதை நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு எங்க மேலே திருப்புறீங்கல்ல. இந்த டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். மனிதாபிமானம்ங்கிறது மனிதர்களுடைய இயல்பாக இருக்க வேண்டும். அது இல்லையேன்னு கேட்டா நீங்க ஏன் அப்படி எதிர்பார்க்கிறீங்க? அவர்களுடைய உணர்வை சந்தேகப்படுறீங்களா, கொச்சைப்படுத்துறீங்கல்ல. இதைத்தான் உங்களுடைய தலைவரும் செய்துட்டு இருக்க. இதைத்தான் ஆமா ஜென்சியோட தலைவர் சொல்ல முடியும். அது அப்படிதான், அது எல்லாருக்குமே தெரியும். அதனால ஓகே, தமிழ்நாட்டின் முதல்வர், ஜென்சியோட தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் இப்படியாக மனிதாபிமானம் இல்லாமல், மனிதமே இல்லாமல், எந்த உணர்வும் வற்றி போய் வறண்ட பாலை நிலமாக எல்லாவற்றையும் கடந்து போங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அது வீட்டில் மரணம் நிகழ்வதாக இருக்கட்டும். ஏன் மிக சமீபத்துல அந்த பெற்றோர்கள் சொல்றாங்கல்ல, கோயம்புத்தூர் மாணவர்களோட பெற்றோர்கள், நீங்களே ஒரு திரைக்கதையை உருவாக்குறீங்க அப்படின்ட்டு. அதை எப்படி நீங்க மறுக்க முடியும்? சரி, இப்ப ஊழலுக்கு வரலாம். அந்த 100 கோடி மதிப்புள்ள நிலம் அது கையகப்படுத்தப்பட்ட போது, அல்லது ஏமாற்றப்பட்ட போது, அல்லது விற்கப்பட்ட போது, வாங்கப்பட்ட போது, அப்போ அந்த அலுவலகத்துல யாரும் எழுந்து சொல்லலையா விஜய் பேரை? என்னோட கேள்வி அதுதான். விஜய் பேரை அப்ப யாரும் எழுந்து சொல்லி, நான் எங்களுடைய முதல்வர் சொல்லி இருக்கிறார், அதனால் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லலையா? அது ஒரு மிகப்பெரிய அமைச்சர் ரமேஷ் மேலதானே மேம் எல்லாருமே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வேணும்னே அவரை வந்து சொல்லணும்னு சொல்றாங்கன்றது டிவிகேவினருடைய வாதமாக இருக்கு. அது திரும்ப மடைமாற்றம் போய் திருச்செந்தூர் கோயில்ல தானே ஒரு முறுக்கு எப்பப்பா எக்ஸ்பைரி ஆகுதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்றாரு ஒரு விஞ்ஞானியை போல். அப்படிங்கிறப்ப நாங்கெல்லாம் நம்பினோம், ஓ இவ்வளவு தூரம் ரொம்ப குறிப்பா ஆராய்ச்சி எல்லாம் பண்றாரு, அப்ப நல்லாதான் செயல்படுவார் போல இருக்கு. அது தவிர கூட்டத்துல நின்று அப்படியே போனார், வேற ஒரு இயல்பான பக்தர் போல. ஆனா அங்க கூட எப்படி நடவடிக்கை எடுத்தார்? அந்த வைதிகர்கள் மேல நடவடிக்கை எடுக்கல, அப்படியே மயிலிறகால வருடுற மாதிரி செய்துட்டு போயிட்டார். ஆனால் அந்த முறுக்கு வித்தவங்களையோ அல்லது எக்ஸ்பைரி டேட் ஆனவங்களையோ அல்லது அந்த வைதிகரை தாண்டி அங்கே பணியில் இருக்கிறார்களே மாற்று சாதியினர், அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை பணி நீக்கம் செய்தார். அப்ப அதுல ஜாதி பாகுபாடு நிச்சயமா ஜாதி பாகுபாடு பார்க்கிறார். அதை நாங்க நீங்களே மறுக்க முடியாது.
அதை தவிர இப்பவும் அந்த மாதிரி கோயில்கள்ல அவர்கள் இப்படியான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத பக்தர்கள் ஈடுபட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாரு. அதுல எந்த ஜாதின்னு பார்த்து சொல்றாருன்னு சொல்லும் பொழுது நீங்க தானே அந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்கன்ற மாதிரி தெரியலையா? ஓகே, இது திரும்ப திரும்ப நீங்க மடைமாற்றம் செய்யறது சுவாரஸ்யமாவே இருக்கு. ஊழலில் ஈடுபட்டார்னு சொன்ன அந்த பிற சாதியினரை பணி நீக்கம் செய்தார்கள். பிற சாதியினர் நீங்க எந்த சொல்றீங்க? பிற சாதியினர் இப்போ 4000 ரூபாய் வந்து அமைச்சர் கிட்ட இருந்தே ஜிபேல வாங்கினாரு ஒருத்தர், அவரை வந்து பணி நீக்கம் வந்து செய்யறாங்க. அது கரெக்டா அவர் வந்து செய்யறாரு, அவர் இன்வால்வ் ஆகுறாரு, அதனால அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதுல எங்க ஜாதி வரும்? இல்ல அந்த அந்த பணி நீக்கம் செய்யலையே, அவரை பூஜை பண்ணக்கூடாது 1 மாசத்துக்குன்னு தான் சொன்னாங்க. அவர் பூஜை செய்யறவரே கிடையாது. பூஜை செய்யறவங்க தான் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே. அவர்களை தவிர மீதி யாரும் அங்க இந்த மாதிரியான ஜிபே எல்லாம் எனக்கு பண்ணு அந்த மாதிரி தனிப்பட்ட அனுபவங்கள் எனக்கும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி அர்ச்சகர்கள் எங்களுக்கும் போன் பண்ணி நிறைய கேட்டிருக்காங்க. இதை நான் பலமுறை மேடைகள்ல பேசியிருக்கேன். சோ இந்த ஊழல்ங்கிறது பொதுவாக இந்த ஊழல் என்பதை பிரதமர் மோடி அவர்களும் இப்படித்தான் சொல்வார். ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன், ஃப்ரீ கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு. அப்படின்னா இப்ப சமீபத்துல நடந்த அந்த கான்க்ளேவ் ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி ஒரு மூடி மறைத்து முற்ற முழுக்க ரகசியமாக யாரெல்லாம் பங்கேற்றார்கள், யாரெல்லாம் அந்த 1,00,000 கோடியை முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி எந்த விளக்கமும் இல்லாமல், அரசு பூர்வமாக எந்த விளக்கமும் இல்லாமல், அதை தவிர உள்ளே அந்த அரசு ஊடகங்களுக்கு இடமில்லை, ஊடகங்கள் தேவையில்லை எங்களுக்கு அப்படின்னா, ஊடகங்கள் தான் பொதுமக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் மற்றவர்களுக்கும் விஷயங்களை கடத்துகின்ற அவங்களுக்கு சிரமம் வேணாம் அப்படின்றதுனால நாங்க வந்து அவங்களை அனுமதிக்கலன்னு நிர்மல்குமார் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்தாங்க. 300 பேர் வந்து வருவாங்க, அவங்களுக்கான இடம் கொடுக்காது அப்படின்னு சொன்னது வந்து அமைச்சர் சொன்னார். அமைச்சர் சொன்னதை தான் நான் வந்து இங்க பதிவு பண்றேன். சிரமம்ங்கிறது ஊடகவியலாளர்களோட சந்தோஷமே சிரமப்படுறதுதான். பெருமழையாகட்டும், வெள்ளமாகட்டும், புயலாகட்டும், போராகட்டும், வறட்சியாகட்டும், பஞ்சமாகட்டும், ஊடகவியலாளர்கள் உடனே அங்க போய் நிப்பாங்க. அது சிரமமே இல்லை, அவர்களோட நேச்சர் ஆஃப் ஜாப். ஆனா அந்த ஒரு விளக்கம் அமைச்சர் கிட்ட இருந்து வருதே மேம். அமைச்சர் சொல்றது தவறுன்னு தானே நாங்க சொல்றோம். அமைச்சர் கிட்ட இருந்து வந்தா அது என்ன தெய்வத்தின் குரல்? அமைச்சர் வந்து அந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இல்லையா, அது தவறு. அது தவறு. ஊடகவியலாளர்களை தவிர்த்து விட்டு நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்றால் அதற்கும் பல தகவல்களை நாங்கள் பெற்றுவிட்டோம். என்னன்னா அங்க கோட் சூட் மாட்டிட்டு வந்தவங்க எல்லாமே பினாமி. நீங்கள் ஏற்கனவே அந்த பரப்புரையின் போது துணை நடிகர் நடிகைகளை வைத்து எப்படி சீன் கிரியேட் பண்ணீங்களோ அது மாதிரி இவர்கள் எல்லாம் முதலீட்டாளர்கள்னு நீங்கள் உருவாக்கியவர்கள் தான் அவர்களை தவிர உண்மையில் அவர்கள் முதலீட்டாளர்கள் இல்லை. இது இந்த 100 நாள் வெற்றியை கொண்டாடுவதற்காக தாவேகா செய்திருக்கின்ற ஒரு திரைக்கதை வசனம் இயக்கம் அப்படிங்கிறதையும் பொதுமக்கள் பார்த்துட்டாங்க. அதை தவிர ஊடகங்களை நீங்கள் எப்போது விளக்குகிறீர்களோ அது சர்வாதிகாரத்தின் அடையாளம்னு நான் சொல்றேன். ஏன்னா ஹிட்லர் அவருடைய ஆட்சியில் ஜோசப் கோயபெல்ஸ் என்ற ஒரு அமைச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராபகண்டாவை நடத்தினார். அவர் என்ன செய்வாரு, மற்ற ஊடகங்களை எல்லாம் அந்த முதலாளிகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிட்டு இவர் கொடுப்பதுதான் செய்தி என்பதாக அப்போது ஆட்சி காலத்தில் இருந்தது. அதைத்தான் இப்போது விஜய் அவர்களும் கோயபெல்ஸாக தன்னுடைய அமைச்சர்களை வைத்துக் கொண்டிருக்கிறாரோன்னு பொதுமக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் இருக்கு? இந்த 100 நாள் இப்போ நீங்க ஊடகத்தை வந்து தாவேகா வந்து விளக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க, அதுக்கு தாவேகாவினர் வந்து பதில் சொல்லட்டும். அதே சமயம் வந்து இந்த 100 நாள்ல சட்டமன்ற நிகழ்வுகளும் வந்து பெரிய கவனம் பெற்றுட்டு இருக்கு. கடைசியா இறுதியா வந்து பட்ஜெட் தாக்கல் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுல இது வரைக்கும் எந்த அரசும் செய்யாத மாதிரி லைவ் வந்து ஃபுல்லா வந்து ஒளிபரப்பிருக்கிறாங்க. திமுகவினரா இருக்கட்டும், அதிமுகவினரா இருக்கட்டும், அவங்களுக்கு சாதகமான ஃபுட்டேஜ் மட்டும் வெளியில வர மாதிரி இருக்கும். இல்ல பத்திரிகையாளர்கள் தரப்புல இருந்து செய்திகள் வருமே தவிர ஃபுல் கவரேஜ் வந்து இருக்காது. இங்க ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆக கூடாதுன்னு ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் வந்து அதை உறுதி செய்யறாரு அப்படின்ற கருத்து இன்னைக்கு பார்க்க முடியுது. அதுக்கு உங்க தரப்பு பதில்? இதுக்கு நான் பலமுறை பதில் சொல்லி இருக்கிறேன். இது ஒரு வரவேற்கத்தக்க முயற்சி, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அப்படியான முயற்சி இருந்தும் கூட பல இடங்களில் தாவேகா அமைச்சர்கள், தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் தடுமாறி கீழே விழுகின்றார்கள் அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். பதில் சொல்ல தெரியாமல் அல்லது தவறான தகவல்களை உண்மைக்கு புறம்பான, ஏன்னா பொய்ன்னு சொல்லிட்டா நீங்க உடனே அன்பார்லிமெண்ட்ரி அப்படின்றீங்க. அதனால உண்மைக்கு புறம்பான தகவல்களை எல்லாம் சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறார்கள். இதுதான் முதல் சட்டமன்றம். ஆளும் கட்சியினரின் வார்த்தைகளையே சபாநாயகர் நீக்கம் செய்கிறார்.
அந்த அவை குறிப்பிலிருந்து நீக்கம் செய்கிறார்னா அப்ப எவ்வளவு தவறான தகவல்களை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த வகையில் சபாநாயகருக்கும் நாங்கள் பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். திமுகங்கிறது எல்லாத்தையும் கண்மூடித்தனமா மறைக்கும், தப்பா பேசும், மறுத்து பேசும்னு நினைக்காதீங்க. நல்லது வந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு அதற்கான பக்குவமும் எங்களுக்கு இருக்கிறது. அதனால சபாநாயகர் இந்த இடத்தில் ஆளும் கட்சியினரின் வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறார் என்றால் அது வரவேற்க தகுந்தது. ஆனால் ஒன்றை குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் எங்களுடைய இளம் தலைவர் எதிர்கட்சி தலைவரை தாவேக அரசு கைது செய்ய வந்து 12 மணி வரைக்கும் நீங்க கைது செய்யக்கூடாதுன்னு நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருந்தாலும் கூட 12 மணி வரைக்கும் அப்படியே டில்லி டாலி பண்ணிட்டு அதற்கப்புறம் அவரை தஞ்சைக்கு அழைத்து சென்றார்கள். எதற்காக? அந்த கூட்டத்துல விவசாயிகளின் கோரிக்கைக்காக, விவசாயிகளின் கண்ணீரை துடைப்பதற்காக போராட்டம் செய்ய வந்த போது அவர் கேட்ட ஒரு கேள்வி, அவர் வாயிலிருந்து எந்த விதமான தவறான வார்த்தையும் வரவில்லை அப்படிங்கிறத இதே மாதிரி ஒரு நேரலையில நாங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தோம், உலகமே பார்த்தது. எந்த இடத்திலும் அவர் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. மத்த எல்லாருமே அவர் தவறாதான் பேசினாங்கன்னு சொல்றாங்களே. அது உங்களுடைய அதான், நீங்க தவறுகளை எல்லாம் நியாயப்படுத்தும் போது அப்படித்தான் நீங்க பேசுவீங்க. அதனால எங்களுக்கு அதை பற்றிய கவலை இல்லை. ஆனால் நீதிமன்றத்துக்கு செல்லும் போது நாங்கள் சொன்னது சரி என்று நீங்கள் நிச்சயமா புரிஞ்சுப்பீங்க. நீதிமன்றம் கேட்கின்ற அந்த நீதிபதிகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். வெளியில இருந்து நீங்க பில்டப் பண்ணி ஸ்கிரீன் பிளே பண்ணி சொல்லுகின்ற வார்த்தைகள் இல்லை. எங்களுடைய இளம் தலைவர் கேட்டது எப்போ தண்ணி வரும், எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரணும். ஆனால் ஒரு தனிப்பட்ட நபரின் வீட்டுக்கு தண்ணி வரலங்கிறது வேற. ஆனால் நஞ்சை புஞ்சை எல்லாம் காய்ந்து கொண்டிருக்கின்ற, நஞ்சை அருந்தி கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு தண்ணீர் வர வேண்டும் என்ற அக்கறையில் தான் எங்களுடைய இளம் தலைவர் பேசினார். அதற்காக நீங்கள் அவரை எப்படி அல்லாட வைத்தீர்கள். ஆனால் அவர் அதை எப்படி துணிச்சலாக எதிர்கொண்டார். அந்த இடத்துல அந்த 2 ஓட்டத்தை ஓடு 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 ஓடுன்னு ஜென்சி தலைவர் பேசுவார் இல்லையா, அவர் தான் திருச்சியில கரூர்ல இருந்து திருச்சிக்கு ஓடி வந்து ஜென்சி தலைவர் திமுகவை ஆதரிக்கவே இல்லைன்னு சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் நான் இதை முடிச்சிடுறேன். கரூர்ல இருந்து திருச்சிக்கு ஓடி வந்து திருச்சியில இருந்து பனையூருக்கு பின்னங்கால் பிடரில இடிக்க ஓடி 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 போனார். ஆனால் எங்களுடைய இளம் தலைவர் எந்த அச்சமும் இல்லாமல் எல்லாவற்றையும் எதிர்கொண்டாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் மறுநாள் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர், இந்த நிதிநிலை அறிக்கை தொடங்கும் போது அங்கே எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடாது என்பதுதான் முதல்வரின் விருப்பமாக இருந்தது, கனவாக இருந்தது. ஆனால் அந்த கனவை முறியடித்தது திமுகங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மறுநாள் அதே சட்டமன்றத்திற்கு இளம் தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து உட்கார்ந்து திரும்பவும் அதே கேள்வி கேட்டார். முதல் நாள் நீங்க கேட்ட அதே கேள்விக்கு எப்படியெல்லாம் மாற்று வர்ணம் பூசினீர்கள். ஆனால் திரும்பவும் சட்டமன்றத்துல எங்களுடைய இளம் தலைவர் எதிர்கட்சி தலைவர் அதே கேள்வி கேட்டார், தண்ணி வருமா வராதா? அதற்கு பதிலே சொல்லலையே. காவிரிக்கு நானே போனா குடத்துல காவிரியை குடத்துல வச்சு தலையில வச்சு நான் தூக்கிட்டு வந்துடுவேன், காவிரியை மீட்ட இளம் தமிழன் அப்படின்ற பேரு முதல்வருக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க கனவு கண்டீங்க. அதற்குள் இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனை என்ன, வாழ்வாதார பிரச்சனை என்ன, எதையுமே கவனிக்காம ஜூன் 12 மேட்டூர் அணையை திறக்க வேண்டும் என்கின்ற அந்த நினைப்பே இல்லாமல் தினம் தினம் ரீல்ஸை வெளியிட்டுட்டு அந்த விவசாயிகள்லாம் கதறும் போது காது கொடுத்தே கேட்காமல் இருந்துவிட்டு, வாய்மூடி மௌனியாக இருந்துவிட்டு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள்னு சொன்னா அதற்கும் பதில் இல்லாமல் நான் ஒருத்தனே காவிரியை மீட்பேன் அப்படிங்கிற ஒரு கனவோட நீங்க இருந்தீங்க. கர்நாடகா முதல்வர் உங்கள் முகத்தில் கரியை பூசினார், நீங்க வரவே கூடாது, இங்க வந்தாலும் நாங்க ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. இதுக்கும் சொல்லுங்கம்மா, 100 நாள் தான் ஆச்சு, இப்பதான் குழந்தை தவழுது. இப்போ சட்டமன்றத்துக்கு நடக்கிறதுக்கு முந்தின நாள் வந்து எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணி அது ஒரு பரபரப்பே வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஆனா சட்டமன்றத்துக்கு போய் பார்த்தா திமுக பயங்கரமான கேள்விகள் எல்லாம் கேட்டு தாவேகாவினரை வந்து திக்குமுக ஆடா வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அங்க ஒரே சிரிப்பலை தான் வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்ற கருத்தும் இருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல முதல் நாள் நடந்த சம்பவம் என்பது அன்றோடு முடிந்து விட்டது. அதற்கு அப்புறம் எங்களுடைய தலைவர் பேட்டி கொடுக்கும் பொழுது அது திராணி இருந்தா பதில் சொல்லுங்க, ஓடுகாலி முதல்வர் அப்படின்னு எல்லாம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா வந்து பேசியிருந்தாங்க. ஆனா மறுநாள் ஒரு பெரிய சைலன்ஸ் தானே இருந்தது. நீங்க அந்த
நிலை இதை புரிஞ்சுக்கோங்க. களம், தளம் என்ன? ஒரு பொது மேடை என்று வரும்போது, ஒரு போராட்ட களம் என்று வரும்போது நாங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் வேறு. சட்டமன்றம் என்று வரும்போது எங்களுடைய வார்த்தைகள், அந்த சட்டமன்றத்தின் மாண்பு, எங்களுடைய வார்த்தைகளின் மாண்பு எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டும். இந்த சட்டமன்றத்துக்கான நீண்ட வரலாறு இருக்கிறது. உங்களுக்கு வேணா வரலாறு இல்ல எங்களுக்கு வரலாறுல விருப்பம் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனாலும் வரலாறு இருக்கிறது. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் பெருமையும் கண்ணியமும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த கண்ணியத்தை மீறியவர், மீண்டும் சொல்கிறேன், முதல்வர் தான். எப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தார் யோசிச்சு பாருங்க. கையை வச்சு ஒரு ஆக்ஷன் பண்றார். இது என்ன சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டா? சபாநாயகர் என்ன டைரக்டரா? நான் கூடுதலா இந்த ஆக்ஷன் செய்யறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறதுக்கு நாங்கெல்லாம் அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் என்ன ஜூனியர் ஆர்டிஸ்டா? திமுக எழுந்து போச்சு. மற்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்து இருக்காங்கல்ல. வெளிநடப்பு நாங்கள் செய்தோம். ஆனா மற்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்துருக்கா, உங்களுடைய கட்சியின் உறுப்பினர்களே உட்கார்ந்துருக்கா. அவங்களுக்கும் அந்த மாண்பு இருக்கா இல்லையா? அப்ப எல்லாருமே நான் ஒரு ஆக்ஷன் பண்றேன்னு பண்ணிடலாமா? அப்படி என்றால் தமிழ்நாட்டின் முதல்வர் தான் சட்டமன்றத்தின் மாண்பை காற்றில் பறக்க விட்டிருக்கிறார் தன்னுடைய செய்கைகளின் மூலமாக. அதுவும் ஒரு புது நியூ நார்மல். நார்மலைசிங் தி அப்நார்மல்ங்கிறதுல திரும்ப அந்த பட்டியல்ல அதுவும் வருது. ஓகே, சோ இந்த 100 நாள் ஆட்சி வந்து பெருசா எதுவுமே பண்ணல அப்படின்றதுதான் உங்களுடைய கருத்து. 100 நாள் ஆட்சி முற்ற முழுக்க வெற்றி தமிழ்நாடுன்னு சொன்னீங்க. ஆனால் தோல்வி தமிழ்நாடு என்பதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவின் ஆட்சியில் 6வது இடத்தில் இருந்தது தொழில்துறை வளர்ச்சி, 17வது இடத்துக்கு போயிருக்கு. ஆட்சி மாற்றம் நடந்த அந்த 5 மாநிலங்களில் கூட முந்தி இருந்ததை விட முன்னேற்றம் நடந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு தான் இப்போது பின்தள்ளி இருக்கிறது. அதை தவிர ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் நிறைய வந்தாச்சு. பல மருத்துவமனைகளில் கரண்ட் பிரச்சனையால் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு கூட கரண்ட் இல்லைங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஒரு கொரோனா காலத்தில் கூட எல்லோருக்கும் ஆக்சிஜன் கிடைப்பதற்காக எங்களுடைய தலைவர், அன்றைய முதல்வர் வழிவகை செய்தார். ஆனா எல்லாமே சரியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கூட ஒரு மருத்துவமனைக்கான மின்சாரத்தை சரியாக தடங்கல் இல்லாமல் கொடுப்பதற்கு முதல்வர் தயாராக இல்லை. அதை தவிர உங்களுக்கு ஆதரவு கொடுத்த தாவேக ஆதரவாளர்களே இப்போது ஐயோ எங்க வீட்டுக்கு 100 மடங்கு அதிகமா சொத்து வரி வந்திருக்கு, கரண்ட் பில் இப்படி 3 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, தாவேகாவுக்கு நான் கொடுத்த ஆதரவை வாபஸ் பெறுகிறேன்னு நீங்க புழங்குற அந்த சோசியல் மீடியாலே வந்துட்டு தான் இருக்கு காட்சிகள். அதையும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதை தவிர சொத்து வரி, மின்சாரம் எல்லாவற்றையும் அதிகப்படுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் எதற்குமே நான் பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டேன் என்று சட்டமன்றத்தை சட்டை மன்றமாக மாற்றி இருக்கிறார் நம்முடைய முதல்வர். அவர் இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டு வந்தார், கருப்பு சட்டை போட்டு வந்தார், நீல சட்டை, முழுக்கை சட்டை, அரக்கை சட்டை, கோட் சூட், இப்படியாக மடைமாற்றம் செய்கிறீங்க. எதை பற்றி நாம் பேச வேண்டுமோ அதை செய்யாமல் மடைமாற்றம் செய்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. பல எம்எல்ஏக்கள் அல்லது தமிழக அரசின் அமைச்சர்கள் இவர்களை பற்றிய திருப்தியின்மை மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது. தவறை சுட்டி காட்டுகின்ற போது கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகின்ற, அச்சப்படுகின்ற, துணிவில்லாத முதல்வராக இன்றைக்கு இருக்கிறார். ஒரு அமைச்சர், இப்போது அவர் அமைச்சர், ஆனால் முந்தைய காலத்தில் அவர் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் உட்கார்ந்து போதை பொருளை இப்படி தேய்க்கிறார் அப்படிங்கறத காட்சியை பார்த்த அப்புறம் கூட என்னன்னு கேக்குறாங்க, தேய்க்கிறதான ஆதாரம் அது போதை பொருள் தான் அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்படி வந்து போதை பொருள் தான்? மாத்திரையை குழந்தைக்கு கொடுக்கறேங்கிறத தக் லைஃப்னு நாம போட்டு இதுதான் உணர்வுகளை மடைமாற்றம் செய்யறதுங்கிறது. என் குழந்தை உடம்பு சரியில்லாம இருக்கா, அவளுக்கு நான் மாத்திரை கொடுக்கறேன், இது கூட தக் லைஃபா? இப்படி எல்லாம் கொண்டாடுறீங்களாமா நீங்க? அந்த காலத்து அம்மாக்கள் என்ன பார்த்து எல்லாம் நீங்க தானே அந்த தலைமுறையோட அடையாளமா இருக்கீங்க. இது நாட் ஸ்வேதா. ஜென்சிலுமே எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு நீங்க பொதுப்படையா சொல்றது எப்படி? நீங்க இல்ல, இதுக்கு பதில் சொல்லுங்க. கூட ஜென்சி டிஎம்கேன்னு இருக்காங்க. பட் அவர்கள் அந்த உணர்வோடு இருப்பார்கள், கருத்தியலோடு இருப்பார்கள், கொள்கை பிடிப்போடு இருப்பார்கள், மனிதாபிமானத்தோடு இருப்பார்கள், மனிதத்தோடு இருப்பார்கள். திமுகவில் இருக்கக்கூடிய ஜென்சிகள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருப்பது என்கின்ற ஒரு நடைமுறையை தாவேகாவின் ஜென்சியினர் தான் வைத்திருக்கிறார்கள்.
அதனாலதான் நான் கேட்கிறேன், குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம துடிச்சிட்டு இருக்கிற குழந்தைக்கு மருந்தை மாத்திரையை பொடித்து கொடுப்பதை கூட தக் லைஃப் என்று கொண்டாடி தனக்குத்தானே தோல்ல தட்டிக்கிற ஒரு அப்பாக்களாக இன்றைய தலைமுறை இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். ஓகே மேம், உங்களுடைய நீண்ட நெடிய ஒரு விமர்சனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க.